வில்லன் மாதிரி இருக்கானே, இவன் யாருன்னு பார்க்குறீங்களா? இவன் தாங்க இந்த கதையோட ஹீரோ. இந்த கதையில் வில்லன்கள் கிடையாது, வில்லிகள் தான் அதிகம். இந்த மொட்டை போட்ட பெண்களை பற்றின கதை தான் இது. எங்கே ஒருத்தன் வேலைக்கு வரேன்னு சொன்னால் அவனை ஆளையும் காணா. நானும் வேறு ரோட்டில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஹலோ சார், எந்த இடத்துல சார் நிற்கிறீங்க? சார், இங்கே தான் சார் 4th ஸ்ட்ரீட்டில் மரத்துக்கு பக்கத்தில் நிற்கிறேன் சார். ஆப்போசிட்டில் கூட கோயில் இருக்கு சார். அப்படியா? என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? சார், நான் வந்து வெள்ளை கலர் பேண்ட்டும் ஆரஞ்சு கலர் சட்டையும் போட்டிருக்கேன் சார். என்ன குரல் பக்கத்தில் இருந்து கேட்குது? கிரே கலர் பேண்ட்டு, மெரு கலர் ஷர்ட்டு, இதை போய் ஆரஞ்சு கலர் ஷர்ட்டு வெள்ளை கலர் பேண்ட்டுங்கிறான். யோ, நீ போட்டிருக்கிறது மெரூன் கலர் ஷர்ட்டு கிரே கலர் பேண்ட்டியா? சார், உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? யோ, இந்த பக்கம் திரும்பியா? சார், நீங்க இங்கே தான் இருக்கீங்களா? ஆமா, வாயா இங்க. சார், ரொம்ப நேரமா இங்கே தான் சார் இருக்கேன். சார், அப்புறம் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், என் பேர் மன்மதரா சார். புதுக்கோட்டையிலேருந்து வர்றேன் சார். ஓ, அதெல்லாம் எனக்கு தெரியும். உனக்கு தலையில முடியலாத காரணத்தினால உனக்கு யாரும் பொண்ணு கொடுக்கல. அதனால மெட்ராஸ்க்கு வேலைக்கு வந்தா இங்க ஏதாவது பொண்ணுங்க சிக்குமான்னு வேலை தேடி வந்திருக்க, அப்படிதானே? ஆமா சார். நீ ஒன்னும் கவலைப்படாத. இங்க இல்லாத பொண்ணுங்களா? உனக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு பொண்ணு இங்க கிடைக்கும். முதல்ல தலையில இருக்கிற கர்ச்சிப்பை எடுத்துட்டு மொட்டை தலைங்கிற தாழ்வு மனப்பான்மையை முழுசா இறக்கி வச்சிரு. ஓனர் எல்லா விஷயத்தையும் ஏற்கனவே சொல்லிட்டாரு. நீ நாளைக்கே வேலைக்கு வந்து சேர்ந்துக்கலாம். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார், ரொம்ப நன்றி. அப்புறம் ஒரு நிமிஷம் சார், சொல்லு. அப்புறம் நம்ம கம்பெனில பொண்ணுங்க எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? ஏன், எது கேக்குற? இல்ல, சும்மா கேட்டேன். ஒரு 50 பேர் வேலை பார்க்குறாங்க. 50 பேரா? ஆண்டவா, 50 பொண்ணுங்கள்ல எப்படியாவது ஏதாவது ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிடலாம். முழு வீச்சா முயற்சி பண்ணி பார்ப்போம். ஹலோ சார், ஆனா பசங்க 150 பேர் வேலை பார்க்குறாங்க. ரொம்ப டஃப் கொடுப்பானுங்க. 150? அதுவும் உனக்கு ரொம்ப ரொம்ப டஃப் கொடுப்பானுங்க. அட, நம்ம அன்பரசி. ஹலோ, சொல்லுங்க அன்பு. சார், உங்க ஆபீஸ் ஸ்டாஃப் அன்பரசி பேசுறேன். அதான் தெரியுதே. அன்பரசி, உங்க நம்பரை என் இதயத்திலே சேவ் பண்ணிருக்கேன். செல்ல சேவ் பண்ண மாட்டேன்னா என்ன? சொல்லுங்க அன்பு. ஒன்னும் இல்ல, ஒரு சின்ன ஹெல்ப் சார். அட, பெரிய ஹெல்ப்பே கேளுங்க மேடம். வர்ற வழியில வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. ஆபீஸ் வரணும். வலசரவாக்கத்துல நிக்கிறேன். மெக்கானிக் வர லேட் ஆகும்னு சொல்றாரு. மேடம், நான் லேட் பண்ண மாட்டேன் மேடம். நீங்க எங்க நிக்கிறீங்கன்னு சொல்லுங்க, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். என்னது, பிக்கப் பண்ணிக்கிறீங்களா? மேடம், வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன் மேடம். ஓ, பயப்படாதீங்க, நானும் தமாஷுக்கு தான் சொன்னேன். வலசரவாக்கத்துல அம்மன் கோவில் இருக்குல்ல? ஆமா, அதுக்கு பக்கத்துல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க உடனே வந்துருங்க. சரிங்க மேடம், உடனே வந்துடுறேன் மேடம். மொட்டை மாட்டிக்கிட்டா. ஐயோ, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாத்தீங்களா, நீங்க எல்லுன்னு சொன்னா நான் என்னையா வந்து நிக்கிறேன். பாத்தீங்களா, நீங்க பறந்து வருவீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, வாங்க வந்து உட்காருங்க, போகலாம். ஒரு நிமிஷம். என்னாச்சு? இப்ப உட்காருங்க. இப்ப போலாம். ஐயோ, இப்படி பிடிச்சா எப்படி மேடம் போறது? வைங்க. போலாமா? ஹலோ மிஸ்டர், என்னாச்சு? கிளம்புங்க. ஏங்க, உங்க பேக்க நான் முன்னாடி வச்சுக்கவா? வேண்டாம், இந்த ஆம்பளைங்களை பத்தி எங்களுக்கு தெரியும். எத்தனை படத்துல நாங்க பாத்திருப்போம். பேக்லயே இருக்கட்டும். என்னைக்காவது ஒரு நாள் உன் பேக்க தூக்கி போட்டுட்டு என்னை கட்டிப்பிடிக்க வைக்கல, என் பேரு மன்மதராசா இல்லடி. என்ன யோசனை? எடுங்க வண்டிய. பாய், தேங்க்யூ. போ.
சார் என்ன அவசரமா கொஞ்சம் நுங்கம்பாக்கம் வரைக்கும் டிராப் பண்ண முடியுமா? நுங்கம்பாக்கம் வரைக்குமா? என்னாச்சு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, ஓனர் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு ஜாமான் வாங்கிட்டு, அதான் யோசிக்கிறேன். இவ வேற பார்க்க செம கட்டையா இருக்காளே, மிஸ் பண்ணாதடா மன்மதராசா. சரி, அது அப்புறம் பாத்துக்கலாம், நீங்க வண்டியில இருங்க. ஒரு நிமிஷம், ஒரு என்ன நிமிஷம். சார்? இந்த பேக்கை கொஞ்சம் தர்றீங்களா? கொஞ்சம் இப்படி முன்னாடி வச்சுக்கிறேன். தேங்க்ஸ் சார். சரி, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. உட்காந்துட்டீங்களா? போலாமா? போலாம். 1/2 கிலோமீட்டருக்கு தள்ளி உட்காந்துருக்கா. ஏமா கோச்சிக்காம 2 பக்கம் காலை போட்டு உட்காருமா, கீழே விழுந்துட போறாங்க. அதெல்லாம் நான் பத்திரமா உட்காந்துக்குவேன் சார். நீங்க கிளம்புங்க, போலாம். உஷாரா இருக்காளே, போலாமா? போலாம். இந்த செல்லக்குட்டி கூல்ட்ரிங்க்ஸ் குடி. ஒரு ஜூஸ குடிக்குதே, நல்லா இருக்கா? கொண்டாங்க. அடடடடடா, உங்க எச்சி பட்டதும் கூல் ட்ரிங்க்ஸ் தேன் மாதிரி இருக்குங்க. அடடடா, இத நான் பத்திரமா வச்சுக்கிறேன், அப்புறமா குடிக்கிறேன். ஆமா, நம்ம கல்யாணத்தை பத்தி ஏதாவது யோசிக்கல? என்னது, நம்ம கல்யாண மேட்ரா? ஆமாங்க, ஒரு வாரமா நம்ம லவ் பண்றோம்ல, பீச்சி பார்க்க சினிமா தியேட்டர்னு அப்படி இப்படி சொல்லி வெளியே போயிட்டு இருக்கோம்ல. யாரு லவ் பண்றது? ஏங்க, நான் தானங்க உங்களை லவ் பண்றேன், உங்களுக்கு தெரியாதா? பைக்ல எல்லாம் போயிருக்கோம்ல. யோ, ராபிடோல கூட தான் நான் போறேன். அப்ப நான் ராபிடோ வாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏங்க, என்னங்க திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு எவ்வளவு ஆசையா திரும்ப இருந்தேன். யோ, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சியா? என்னது, லூசாயா நீ? கல்யாணம் ஆயிடுச்சா? ஏங்க, உங்களை பார்த்தா கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரி தெரியலங்க, காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி தெரியுங்க. Thank you. நீ கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா. யோ, எனக்கு குழந்தையே பிறக்க போதியா? குழந்தை பிறக்க போதா? குழந்தை தானங்க, இருந்துட்டு போதுங்க, எனக்கு வேலை வச்சோம்ல, நான் பேசிக்காவே சோம்பேறி. ஐயோ யோ, எனக்கு காலேஜ் படிக்கிற பையன் இருக்காயா, அவன் ஒரு பொண்ணை லவ் பண்றான். அவனுக்கு அடுத்த மாசம் கல்யாணம் பண்றதுக்கு நிச்சயம் பண்ணிட்டோம். அவனுக்கு பிறக்க போற குழந்தையதான் குழந்தைன்னு சொன்னேன். ஓ, அதுதான் குழந்தை பிறக்க போதுன்னு சொன்னீங்களா? அப்ப நீங்க பாட்டியா? நான் பியூட்டிஃபுல்லா நினைச்சேன். ச்சே, தங்க புதையல் நினைச்சேன், தகர டப்பாவா இருக்கே. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளுங்க. என்னது? பேசாம உங்க புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? யோ, புருஷனை டைவர்ஸ் பண்ணலாம், புள்ளைய டைவர்ஸ் பண்ண முடியுமாயா? பாயா, ஆளையும் மூஞ்சியும் பாரு, வந்துட்டான் லவ் பண்றாராம். யோ மொட்டை, இங்க வாயா. இந்த ஒரு வாரமா நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இது மொட்டையா இல்ல சொட்டையா? இது சொட்டையை மறைக்க போட்ட மொட்டை. வரமா? சொட்டையை மறைக்க மொட்டை போடுறாராம். இந்த லட்சணத்துல காதல் வேற. சரி, அடுத்த ராபிடோ பார்க்க வேண்டியதுதான். பெருக்கிற பொம்பளையா இருக்கு, ஆனா ஆளு நல்லா இருக்காளே, நல்ல கட்டையா இருக்காளே. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? பார்ப்போம். நம்ம வாழ்க்கை புள்ள ஒரே குப்பையா இருக்கு, இவளை கல்யாணம் பண்ணா நம்மளை சுத்தமாக்கி சந்தோஷப்படுத்திடுவா. இவ லுக்கே சரியில்லையே, ட்ரை பண்ணி பாக்குறா. நான் பாக்குறேன். யோ மொட்டை, இங்க வாயா. வாயாங்கறல. என்ன வாயாங்கறா? யோ, தள்ளி போயா. தள்ளி விடுறா. நான் பாக்குறேன், அழகா இருக்கேனா? என்ன பிடிச்சிருக்கா? ஆமா, என்ன விஷயம்? இல்ல, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? தெரிஞ்சு ஒண்ணு, தெரியாம ஒண்ணு. மூணாவதா வரியா? மூணாவதா? செட் ஆகாதே. என்ன மூணாவதுன்னு சொன்ன? அப்ப நான் நாலாவதா? காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் தள்ளிட்டு போன கதையா இருக்கு. கூட்டி பெருக்குனால கணக்கு தப்பா போகுது. யோ, உன்னை உள்ள தானே வெயிட் பண்ண சொன்னேன். போய உள்ள. உள்ளவா வச்சுக்கிறேன்.
ஆளு நல்லா பல்கா இருந்தானே, உள்ள இருந்த மொட்டை இந்த மொட்டையை கெடுத்துருச்சு. யாராது? ஐ அன்பரசி, பாத்தியா? இப்ப தானே சொன்னேன். ஏற்கனவே பண்ண முயற்சி இப்ப பலன் கொடுக்குது. சொல்லுங்க அன்பு. வடபழனி தான், நம்ம ஆபீஸ் பக்கத்துல தான். சொல்லுங்க, என்ன விஷயம்? $10,000 ஆகுமா? அன்பரசி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? 10,000 ஆகும்னு சொல்றா. மாட்டினியா? என்ன பண்றது? நண்பா, என் சட்டை மேல் பட்டனை கலட்டு. எதுக்கு? கலட்டியா? என்ன அவன் பட்டனை கட்டி சொல்றான்? கட்டுவோம். செயின் தொங்குதா? ஆ இது எவ்வளவு போகும்? 10,000க்கு மேலே போண்டா இது. கையெடு. பட்டனை மாட்டு. இது வேறையா? மாட்டி தொலைறேன். மாட்டிட்டியா? கையெடுத்துரு. அன்பு, அப்பா பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் பணத்தோட வர்றேன். நீ போன வை, நான் பணத்தோட வர்றேன். ஓகே. டேய், இப்போ செயின் அடகு வைக்க போறேடா. நண்பா, அன்பரசி கழுத்துல என் தாலி செயின் ஏறணும்னா ஏன் தங்க செயின் சேட்டு கடைக்கு போறதை பத்தி நான் கவலையே படலடா. அவளுக்காக நான் எதையும் செய்வேன்டா. சரி, நீ இங்கேயே வெயிட் பண்ணு. நான் பணத்தை கொண்ட கொடுத்துட்டு உடனே வர்றேன். ஓகேயா? சரி சரி, போ போ. எங்கே என் காதலி, எங்கே எங்க போய் முடிய போதோ. சொல்லு அன்பரசி, அப்பா எப்படி இருக்காரு? அப்படியே தான் இருக்காரு. இந்த 10,000 பணத்தை பிடி. பத்தலன்னா கேளு. தேங்க்ஸ். நீ பணத்தை எடுத்துட்டு முத மேல போ. அப்பா பாரு. புரியுதா? சொல்றல்ல, அப்பா பாரு போ. சரி. உங்களை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்போதைக்கு அப்பாவோட உயிர் தான் முக்கியம். சரி சரி, லேட் பண்ணாத. போ, போய் பணத்தை கட்டு போ. அப்ப நான் வரேங்க. போயிட்டு வா. ப்ரோ, இங்க வாங்க. அது வேற யாரும் இல்ல, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, அதான் செயின் அடை வச்சு 10,000 பணம் கொடுத்தேன் ஆஸ்பத்திரி செலவுக்கு. எது? இது ஆஸ்பத்திரியா? நல்லா பாரு, இது லேடிஸ் ஹாஸ்டல். ஆஹா, ஹாஸ்டலா? அப்ப அன்பரசி சொன்னது? அன்பரசியா? அவளை தேடி இது வரைக்கும் 100 பேர் வந்துட்டு போயிட்டானுங்க. நீ 101வது ஆள்ரா. ஆஹா, ஏமாத்திட்டாளே. அப்ப என் செயின் முழுகி போச்சா? உனக்காவது செயின் தான் முழுகி போயிருக்கு. ஏன் இனோவா காரே முழுகி போயிருக்கு. நம்பி ஏமாந்துட்டமே. போடா, போய் பொழைக்கிற வழியை பாடுறா. இவ பின்னாடி சுத்திக்கிட்டு மண்டைய ஆலயம் பாரு. நான் வந்தது கூட தெரியாம பாட்டா கேட்டுக்கிட்டு இருக்க. என்னடா, பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டியா? ஏன்டா, இவ்வளவு நாள் அவன் கூடவே இருக்கேன். ஒரு 1000 ரூபாய் கேட்ட கொடுப்பியா? சொல்றா, ஒரு 1000 ரூபாய் கேட்ட கொடுப்பியா? பொம்பளை புள்ள கேட்டோன்னே 10,000 எடுத்து பசுன்னு கொடுத்துட்ட. டேய், இன்னைக்கு எனக்கு உண்மையில 1000 ரூபாய் தேவைப்படுதுடா, குர்ரா. இந்தடா காசு தானடா, இந்தடா வச்சுக்க. காசு தானே முக்கியம், வச்சுக்கடா. என்னடா 1000 ரூபாய் கேட்டா 100 ரூபாய் தர? டேய், அதான்டா இருக்கு. 900 கூகுள் பேல போட்டுறேன், போடா. தப்பா எடுத்துக்காத. இன்னைக்கு லவர் கூட படத்துக்கு போனோம், அதனால தான். அப்படியே கொஞ்சம் டிராப் பண்ணிடுறா. டிராப் பண்ணணுமா? இறைவா, வாடா வாடா. வந்து மாற்றானுங்க பாரு. சரிடா, நான் கிளம்புறேன். பார்த்து போயிட்டு டேய் இருடா, என் லவர் அறிமுகப்படுத்துறேன். இல்லடா, டேய், இவ பேர் அனு. இவ்வளோ தான்டா லவ் பண்றேன். இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு. டேய், இது ரேபிடோடா.
ஏய் இவன் என்னோட ஃப்ரெண்டு டி. டேய் பாவண்டா அந்த ஆளு. கல்யாணம் ஆகாத சோகத்துல பொம்பளை பிள்ளைங்களை டிராப் பண்றதே ஒரு வேலையா வச்சிருந்தாரு. முதல் முறையா ஒரு ஆம்பளைய உன்னை ஏத்திட்டு வந்திருக்காரு.